அந்த ஃபைல்லாம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணீங்களா? ஓகே. அப்படின்னா ஓகே சார். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது சார். ம். மேடம், நாங்க சீஸ் பண்ணிருக்கிற உங்க கணக்குல வராத அசஸ்டோட லிஸ்ட் இதுல இருக்கு. நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணி சைன் பண்ணுங்க மேடம். வாங்க போலாம். அக்கா அக்கா, என்னக்கா முக்கியமான ஃபைல வீட்ல தானே வச்சிருந்தேன், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே, என்னக்கா பண்ண போற? யோசிக்கணும். அக்கா, அவன் அக்கா உன்னை போன்ல மிரட்டி பணம் அடிச்சிட்டு இருக்கான் பாரு. அவன் பண்ண வேலை தாக்கா எல்லாமே. ஆமாக்கா, அவன் தான் இன்கம் டாக்ஸ்க்கு தகவல் கொடுத்துருக்கணும். நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. ஏம்மா வெக்கப்படுற? நான் உனக்கு மாமியார் கிடையாது கல்பனா, சித்தி மருதா. என்கிட்ட நீ ஃப்ரீயாவே பேசல. இன்னும் பழகல, அதான் வெக்கப்படுற. கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாலும் எல்லாம் சரியாயிடுங்க. மாப்பிள்ள, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுவும் கல்பனா வந்தவன தான் சொல்லணும்னு சொன்னீங்க. கல்பனா வந்து உட்காந்துட்டா. விஷயத்த சொல்ல மாட்டேன்றீங்களே, அதான் ஒரே டென்ஷனா இருக்கு மாப்பிள்ள. ஐயோ மாமா, டென்ஷன் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா என் கம்பெனியில் என்னை அமெரிக்காவுக்கு அனுப்புறதா இருக்காங்க. அதனால ஒரு 2 வருஷம் அங்கதான் இருந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. நல்ல விஷயம் தானே மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, அமெரிக்கால வேலை கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? அவன் எப்ப அமெரிக்கா போறோம் தவம் கிடக்குறாங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க மாப்பிள்ள. இதெல்லாம் கல்பனாவோட ராசி தாங்க. இவளை பார்த்து மதனுக்கு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பே வந்திருக்குங்க. ரொம்ப சந்தோஷங்க மாப்பிள்ள. கல்யாணம் ஆகி 2 மாசம் பொறுத்து தான் அமெரிக்கா போறீங்க. அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். சிக்கல்னா? ஆமா சம்பந்தி, மதன் இன்னும் ஒரு 15 நாள்ல அமெரிக்காவுக்கு கிளம்ப வேண்டியிருக்கு. 15 நாள்லயா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? அப்ப கல்யாணம்? ஏங்க, இப்பதானே நீங்களே சொன்னீங்க ஒவ்வொருத்தரும் அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்கறது பெரிய கனவுன்னு. ஏங்க, இந்த கல்யாணத்தை காரணம் காட்டி அவரு அமெரிக்காவுக்கு போறதை தடுக்கலாமா? 2 வருஷம் தானேங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாமேங்க. என்னங்க, நம்ம மாப்பிள்ள அமெரிக்காவில் வேலை பார்க்கறாருன்னு சொல்லிக்கிறது நமக்கும் பெருமை தானேங்க. பெருமைதான்.
பெருமைதான். வாய் மூடிட்டு சும்மா இரு மீனாட்சி. மாப்பிள்ள, நீங்க வேலை விஷயமா அமெரிக்கா போறது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக கல்யாணத்தை 2 வருஷம் தள்ளி போடணுமான்னு தோணுது. எனக்கும் அப்படிதாங்க தோணுச்சு. அப்புறம் மதனுக்கு பேசாம இப்பவே கல்யாணத்தை முடிச்சிட்டு கல்பனாவே அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டுமான்னு கேட்டா. எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. உடனே கேலண்டர் எடுத்து பார்த்தா வர புதன்கிழமை நல்ல முகூர்த்த நாளா இருக்கு. அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்னங்க இருக்கு, இதுல எனக்கு பரிபூர்ண சம்மதங்க. என்னங்க ஒரு நிமிஷங்க, புதன்கிழமை வரத்துக்கு என்ன ரொம்ப நாளா இருக்கு? இது பாருங்க, இன்னும் 2-3 நாள்ல ஜாதகம் பொருத்தம் பார்க்கறது, நிச்சயதார்த்தம் பண்றது, பத்திரிக்கை அடிக்கணும், ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. உடனே இதெல்லாம் நடக்கிற வேலை இல்லைங்க. இதை பாருங்க, மாப்பிள்ள அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த உடனே பொறுமையாவே கல்யாணத்தை வச்சுக்கலாமே. என்ன பேசுற நீ? எனக்கு என்ன செய்யணும் தெரியாது. மீனாட்சி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மாப்பிள, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள. ஜாதக பொருத்தத்தை விட மன பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவன் நானு. அதான் நம்ம எல்லாருக்கும் சரியா இருக்க. வேற என்னங்க வேணும்? ஒரு முறைக்கு வேணா நிச்சயதார்த்தத்தை கல்யாணத்துக்கு முதல் நாளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பத்திரிக்கை அடிக்கிறது, மற்றபடி இந்த அது இது எல்லாமே கொஞ்சம் பாஸ் பண்ணணும்னு வச்சுங்க, சீக்கிரம் முடிஞ்சிருங்க. இந்த காலத்துல என்னங்க, ஒரு போன் அடிச்சா எல்லா வேலையும் முடிஞ்சிட போகுது. என்ன சொல்றீங்க? நான் என்ன நினைச்சேனோ நீங்க அதை அப்படியே சொல்றீங்க. அப்போ புதன்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல? உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? என்ன மாப்பிள்ள கேக்குறீங்க? வர புதன்கிழமை கல்யாணம் கன்ஃபார்ம். கல்பனா, சந்தோஷம் தானே? சந்தோஷமா? பேரானந்தங்க. அதான் வாயடிச்சு போய் உட்கார்ந்துருக்கா பாருங்க. என்னங்க இப்படி நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா புதன்கிழமை பக்கத்துல நாளைக்கே வந்துருங்க. சரிங்க, வாங்க கல்யாண வேலையெல்லாம் பாப்போம். சரி, நான் கிளம்புறேம்மா. போற வழியில யார் யாரு என்னென்ன வேலை செய்யறோம்னு பிளான் பண்ணிப்போம். கல்யாண வேலையை பத்தி மீனாட்சி பேசிட்டு இருந்தாலும் கேட்டல, வர புதன்கிழமை கல்யாணம், அதனால கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. ஆமா வாங்க, போயிட்டு வரேம்மா. வராத. வரேங்க. மீனாட்சி, மாசம் நின்னுட்டு இருக்காம கல்யாண வேலை மட்டும் பாரு. எனக்கு ஒண்ணுதான்டா புரியல. அம்மா 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 நீ எல்லாமே அம்மா காத்துனடா பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னென்ன காரியம் பண்ணிருப்பேன், எவ்வளவு வாட்டி நீயே என்ன திட்டிருக்க உனக்கே தெரியும்ல. கடைசியில் அந்த அம்மாவும் சந்தோஷமா இல்லடா. என் மனசுல கொஞ்சம் கூட அம்மாவே இல்லையா, முழுசா அந்த நந்தினி தான் இருக்காளா, அவளுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன இழவிடாதலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானடா. நானா? ஆமாண்டா, நீ நல்லவன் தான். ஆனா எல்லா விஷயத்திலும் நல்லவனா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஒரு மனுஷன் பொறுமையாவும் நல்லவனாவும் இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அவசியமான நேரத்துல கடுமையாவும் கோபமாவும் நடந்துக்கிறது. எனக்கு புரியல. என்னடா புரியலங்கிற? தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. ஆரம்பத்திலே நந்தினி உன்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போன போது நீ அமைதியா இருந்த பத்தியா, அதுதான் நீ செஞ்ச தப்பு. 4 அரை அரைஞ்சு ஒழுங்கா என் பேச்சை கேட்டுட்டு நீ வீட்டிலே இருன்னு நீ மிரட்டி வச்சிருக்கணும். ஆமாண்டா, வீரத்தை காட்டுறதுக்காக பொண்டாட்டி அடிக்கிறது தப்புதான். ஆனா சில விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்காக பொண்டாட்டி அடிக்கிறது தப்பே இல்ல. சொல்ற பேச்ச கேட்காம தப்பு பண்ற குழந்தைய ஒரு அம்மா அடிக்கிறது இல்ல, அதுக்கப்புறம் தானே அது பண்ண தப்பையே புரிஞ்சுக்குது. அடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் ஏன்டா ஒரு தாய் தான் குழந்தைய அடிக்கிறா? எதிர்காலத்துல தான் குழந்தைய எந்த சூழ்நிலையிலும் உலகம் அடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான். குழந்தை வேற பொண்டாட்டி. டேய், அவ வளர்ந்த பொண்ணுடா, அவளுக்கு நல்லது கெட்ட தெரியாதா? தெரிஞ்சுதான் உன்னை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு கோச்சிட்டு போனாங்கன்னு சொல்றேன்.
கோவம்டா, எல்லாம் கோவம். அந்த கோவம் தான் அவங்க புத்தியை வேலை செய்ய விடாம இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ண வச்சிருக்கு. நீயும் அதை புரிஞ்சுக்காம இருந்துட்ட. அதனாலதான் விதி அவங்க வாழ்க்கையில எப்படி இல்லாம விளையாடி பாக்குது. சரிடா, அவங்க விஷயத்துல தான் நீ அப்படி இருந்துட்ட. உன் அம்மா விஷயத்துலயாவது நீ சரியா இருந்தியா? நந்தினி தப்ப உணரும் போது உங்க அம்மா தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சூழ்நிலை தான் அவங்களை அப்படி நடந்துக்க வச்சது. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை கிளியர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருந்தது? உனக்கு தானே. ஆனா நீ என்ன பண்ண? அப்போ அமைதியா தானே இருந்த. என்னடா பேசுற? எங்க அம்மா தான் சூசைட் பண்ணிக்க வீட்டை விட்டு போவேன் பெரிய டிராமாலாம் பண்ணாங்களா? ஏய், அதெல்லாம் அப்புறம்டா. நான் சொல்றது அதுக்கு முன்னாடியே. உங்க அம்மா நந்தினியை தப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க பத்தியா? அப்போ நந்தினி அப்படிப்பட்டவ கிடையாது, அவ ரொம்ப நல்லவ, நான் அவ கூட தான் வாழ்வேன்னு நீ மட்டும் கொஞ்சம் ஹார்ஷா டீல் பண்ணி இல்ல கன்வின்ஸ் பண்ணி நந்தினியை கூட்டிட்டு போய் வீட்டுல வாழ்ந்திருந்தேன்னா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்திருக்கும். இப்போ நீயும் நந்தினி சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்க. உங்க அம்மாவும் நிம்மதியா இருந்திருப்பாங்க. நீ சொல்றது எல்லாமே நியாயம்ப்பா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நடந்து முடிஞ்ச விஷயத்தையே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கிறதுல மீனிங் இல்ல. இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன், நான் என்ன பண்ணணும் அதான் புரியல. இனிமே என்னடா பண்ண முடியும்? அதான் எல்லாம் கைமீறி போச்சே. ஆனா ஒண்ணு விஸ்வா, உங்க அம்மாவுக்காக நீ நந்தினி ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. தயவு செஞ்சு இனிமையாவது அவங்கள கஷ்டப்படுத்தாம பாத்துக்க. ஏன்னா உன் நிம்மதிக்காகவும் உங்க அம்மா நிம்மதிக்காகவும் நந்தினி எவ்வளவோ தியாகத்தை பண்ண தயாரா இருக்காங்க. டேய், ஹாஸ்பிட்டல் உங்க அம்மாவை பார்க்க விடாம நீ நந்தினியை தடுத்து அனுப்பிச்ச போது அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்காக எங்க அத்தையும் புருஷனும் கஷ்டப்பட வேண்டாம், பேசாம அவர் அத்தை கூடயே போய் இருக்க சொல்லுங்க, என் வாழ்க்கை விதிப்படி நடக்கட்டும்னு சொன்னாங்கடா. அது மட்டும் இல்ல விஸ்வா, உன் கூட வாழற தனி கொடுத்தன வாழ்க்கைக்காக அவங்க எவ்வளவோ போராடிட்டாங்கடா. அந்த அளவுக்கு அவமானப்பட்டாங்கடா. ஆனா இன்னைக்கு உங்களுக்காக அதையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்காங்கடா. ப்ளீஸ் மச்சான், உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். எதுக்காகவும் யாருக்காகவும் நந்தினி தயவு செஞ்சு கை விட்டுறாத. எனக்கு அவ்வளவுதான் சொல்ல தெரியும். வெரி குட். பரவாயில்ல, நாங்க சொன்ன வேலையை எதிர்பார்த்ததை விட பெஸ்டா பண்ணிருக்கீங்க. குட். தேங்க்யூ மேடம். உங்க மேல அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையா? தப்பு பண்றவங்களுக்கு யாரை பார்த்தாலும் பயம்தான் சார் வரும். அந்த பயம் அவங்கள நிதானமா யோசிக்கவே விடாது. இப்ப இவங்க விஷயத்திலயும் அதுதான் நடந்திருக்கு. நாம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். எந்த நேரத்துல யாருக்கிட்ட வேணாலும் மாட்டிக்கலான்ற ஒரு பயம் அவங்களோட மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. அதனால அவங்களுக்கு எங்க மேல எந்த சந்தேகமும் வரல. ஆனா அவங்க தம்பிக்கு தான் கொஞ்சம் சவுண்ட் கொடுத்தாங்க. நாங்க டென்ஷனே ஆகாம பொலைட்டா பேசி ஆஃப் பண்ணிட்டோம். நல்ல வேலை, நீங்களும் கோவப்பட்டிருந்தீங்கன்னா காரியமே கெட்டு போயிருக்கும். இந்த மாதிரி உதவிங்க எங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும். கண்டிப்பா சார், எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க சார். அப்ப நாங்க அப்படியே கிளம்புறோம் சார். ஒரு நிமிஷம். இந்தாங்க சார். பரவாயில்ல சார், நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. புடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க சார். தேங்க்ஸ். நல்லது. தேங்க்யூ சார். வாங்க. எப்படி ரேவதி? அண்ணா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. படிக்கலனாலும் எவ்வளவு பிரில்லியண்டா யோசிக்கிறீங்க. இத பாருமா, ஒழுக்கமா நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறவன இந்த உலக ஏமாளினும் கோமாளின்னு சொல்லி குப்பையில தூக்கி போட்டுருது. என் பொண்டாட்டி என்னை ஜெயில தூக்கி போட்ட மாதிரி. ஆனா அந்த ஜெயில் தான் உலகம்னா என்னங்கிறத எனக்கு புரிய வச்சுது. நல்லவங்க கிட்ட நல்ல வழியில தான் போகணும், கெட்டவங்க கிட்ட கெட்ட வழியில தான் மோதணும்னு நான் அங்கதான் கத்துக்கிட்டேன். அண்ணா, இப்போ ரதிதேவி ப்ராப்பர்ட்டிஸோட மொத்த டீடைல்ஸும் நம்ம கையில இருக்கு. இதை வச்சு அவ ஆட்டத்தை நம்ம சுத்தமா அடக்கிடலாம். அப்படி சொல்லாத ரேவதி. அவளை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட இந்த உலகத்துக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லாவே தெரியும். அவ பயங்கரமான ஆளு. சில நேரத்துல அவளையே நம்ப மாட்டா. அதனால கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயத்தை அவ வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருப்பா. அது அத்தனையுமே நம்ம கைக்கு கொண்டு வந்து அவகிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் ஒண்ணு விடாம கணக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அவளுக்கு ஆட்டம் காட்டி எல்லா சொத்தையும் மகேஷ் விஜய் கிட்ட ஒப்படைக்க முடியும். நீங்க சொல்றது சரிதான் அண்ணா.
20 வருஷத்துக்கு முன்னாடி அவகிட்ட எதுவும் இல்லாம இருந்தப்பவே அவ்வளோ பிரில்லியண்டா யோசிச்சு உங்க முதலாளி மனசுல இடம் பிடிச்சு அவரை கொலையும் பண்ணி அந்த பழிய உங்க மேல போட்டு உங்களை ஜெயில தள்ளனது மட்டும் இல்லாம இது வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அவகிட்ட நிறைய பணம் மட்டும் இல்ல, நிறைய விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. அவ விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா டீல் பண்றதுதான் நல்லது. அதுக்காகத்தாம்மா சொன்னேன். ஆனா ஒண்ணு ரேவதி, இனிமே அவ தலையில விழுற ஒவ்வொரு அடியையும் நாம தான் அடிக்கிறோங்கிறத நாம அவளுக்கு அப்பப்ப புரிய வச்சுட்டே வரணும். அப்பதான் அவ நம்ம யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளை நோக்கி அவ ஓடி வருவா. அதான் நமக்கு தேவையும் கூட. அதனால இப்ப இந்த விஷயத்த நாம தான் பண்ணோங்கிறத அவளுக்கு தெரியப்படுத்தி அவளை கொஞ்சம் அலற வைக்கணும். அந்த போன் எடுமா. ஹலோ. என்ன ராசாத்தி, குரல் ரொம்ப சூடா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? டேய், நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். கடுப்பேத்துன அப்புறம் நடக்கிறதே வேற. போன வேடா. அதான் 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 அதேதான். அத சொல்றதுக்கு தான் நான் இப்ப போனே பண்றேன். உன் டென்ஷனுக்கு காரணமே நான் தான் ராசாத்தி. என்ன வளர? ஆமா ராசாத்தி, இன்னைக்கு உன் வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வந்தாங்க இல்லையா? ஆமா. அவங்க உண்மையான இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸே கிடையாது. நான் அனுப்பி வச்ச இன்கமே இல்லாத ஆபீசர். கத்தாத ராசாத்தி. நீ கத்துற அளவுக்கு விஷயம் ஒன்றும் பெருசா நடந்துடல. நான் விஷயத்தை முழுசா சொல்லிடுறேன். நான் இதெல்லாம் எதுக்காக தெரியுமா கலெக்ட் பண்ண? உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்குங்கிறத கலெக்ட் பண்றதுக்காகத்தான். அது தெரிஞ்சா தானே உனக்கு சமமா நான் விளையாட முடியும். இப்போ ரேவதியோட பணம் மட்டும் இல்ல, உன்னோட பணமும் என்கிட்ட தான் இருக்கு. இத வச்சு உங்ககிட்ட எப்படி விளையாட போறேன்னு யோசிச்சு சொல்றேன். இப்போ நீ போனை வை. வேணாம் வேணாம், நானே வச்சிடறேன். வாங்கம்மா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களாம்மா? வீட்டுல ஐயா நல்லா இருக்காருங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். ஜோசியரையா, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சொல்லுங்கம்மா. வர புதன்கிழமை எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, ஏமா பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பம் தான் உங்க வீட்டுக்கு ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பாக்குறது. அப்படி இருக்கும்போது இப்ப எனக்கே தெரியாம வேற எங்கேயோ போய் யாருகிட்டயோ நாள் குறிச்சிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் ஐயா கூட என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஜோசியரையா, தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வேற எந்த ஜோசியர்கிட்ட எல்லாம் போய் நாள்லாம் குறிக்கல. கொஞ்சம் அவசரமா முடிவு பண்ணிட்டதுனால நாங்களே கேலண்டரை பார்த்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்னம்மா சொல்றீங்க? அப்படி என்ன அவசரம்? இன்னும் 15 நாள்ல அந்த கல்யாண பையன் அமெரிக்காவுக்கு போறாரு. ஓஹோ, சரி. இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஜோசிரியா, அந்த பையனை என் பொண்ணுக்கு பிடிக்கலையாம். அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் உயிரை விட்டுருவேன்னு சொல்றான். இந்த விஷயத்தை இவங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார். அதான் நீங்க ஒரு வேளை எடுத்து சொன்னா அவர் புரிஞ்சுப்பாருன்னு தான் இங்க வந்தோம். ஏமா, நீங்க சொல்லியே ஐயா ஒத்துக்கலன்னா நான் சொன்னா மட்டும் எப்படிமா ஒத்துக்குவாரு? ஜோசிரியா,
நீங்க எங்களை மாதிரி நேரடியா சொல்ல வேணாம். உங்க தொழிலை கையில எடுத்துக்கிட்டு அது மூலமா கொஞ்சம் பொய் சொன்னீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காது.